இந்த 3 ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா டீனேஜ் குழந்தைங்களை ஹேண்டில் பண்றது கையில் இருக்கிற தூசியை ஊத்துற மாதிரி. பாயிண்ட் நம்பர் 1, நீங்க கண்ணாடியா மாறணும். நீங்க உங்க பார்ட்னர் மேல கோவப்படுறீங்க, உங்க அப்பா அம்மாக்கு மரியாதை தர்றதில்ல, பொய் பேசுறீங்க, இந்த நெகட்டிவ் ஹேபிட்ஸ் எல்லாமே உங்க குழந்தைய வந்து சேரும். அதுவே நீங்க காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறீங்க, ஒர்க் அவுட் பண்றீங்க, ஹெல்தியா சாப்பிட்றீங்க, 4 பேருக்கு உதவி செய்றீங்கன்னா அந்த நல்ல பண்பு உங்க குழந்தைய வந்து சேரும். பாயிண்ட் நம்பர் 2, நல்ல தோட்டக்காரரா நீங்க மாறணும். அப்படின்னா என்ன? ஒரு தோட்டக்காரர் எப்படி ஒரு செடிக்கு தேவையான தண்ணி, போஷாக்கு, சூரியன் படணும்னு பார்த்து வளர்த்து வரும், அதே மாதிரி உங்க குழந்தையோட தேவையை பூர்த்தி செய்யுங்க. அது உணவா இருக்கலாம், துணியா இருக்கலாம், அவங்க யூஸ் பண்ற பொருளா இருக்கலாம். அந்த இடத்துல ஒரு வியாபாரமா மாத்தாதீங்க. நீ இது பண்ணாதனால உனக்கு இது பண்ண மாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க குழந்தைக்கு. அவங்க தேவையை உங்க சக்திக்கு ஏற்றபடி பூர்த்தி செய்யுங்க. 3வது, நீங்க சயின்டிஸ்டா மாறணும். இன்னைக்கு டீனேஜர் தலையில எக்கச்சக்கமான சேலஞ்சஸ் இருக்கு. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல அணுகிறது உங்களை தான். அந்த தருணத்துல ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி அவங்க ப்ராப்ளமை ரிசர்ச் பண்ணி நீங்க தான் சால்வ் பண்ணணும். ஒரு சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்காங்களா, ஒரு நல்ல டியூஷன் டீச்சர் கண்டுபிடிச்சு கொடுங்க. உடம்புல ஏதோ கோளாறு இருக்கா, ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங் மேல அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லையா, எப்படி ட்ரெஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுங்க. இந்த 3 ஸ்டெப்பையும் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் உங்க டீனேஜ் குழந்தைக்கு உள்ள உறவு எப்படி மலரப்போகுதுன்னு நீங்களே உணர்வீங்க.